ஹாய் அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 15 டே 50 ப்ளவுஸ் மார்க்கிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் 11 இந்த ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர்ஃபோர் ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. பேக் நெக்கோட நீளமும் அகலமும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கோட அகலம் வந்து 4.5, நீளம் வந்து 3.5. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி ரெண்டையுமே நீங்கள் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட மெஷர்மெண்ட்டை வந்து எழுதிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட அளவு வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதில் இந்த 4.5லேருந்து 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. அந்த லைன் பார்த்தீங்கன்னா 4.5. அதே ரேட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 3 இன்ச்சஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு, அகலம் வந்துட்டு ஒரு 4 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீழே எப்பவும் போடுற மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு கேப் விட்டு நீங்கள் நீளம் வந்து போட்டுக்கோங்க. அதில் இருந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மேலே வந்து டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அதோட லைன் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 4.5 வச்சுட்டு இது ரெண்டையுமே கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. மேலே போட்ட லைனையும் கீழே போட்ட லைனையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலு இந்த மெஷர்மெண்ட் இருக்குல்லையா, அதில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் ஆர் 1 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கர்வ் லைன்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெஷரிங்லாம் எழுதி முடிச்சுட்டு இந்த நீளம் இருக்கு இல்லையா, நீளத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு 12 இன்ச்சஸ் இருக்குது. 6 12 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 12 இன்ச்சஸ் இருக்கும்போது அதில் வந்து 6.6, ஸோ பாதி பாதி எடுத்திருக்கேன். பாதியை எடுக்கும்போது 6 இன்ச்சு. ஸோ அப்போ அது ஸ்டார்டிங்கில் ஒரு லைனு, இந்த பக்கம் எண்டிங்கில் ஒரு லைன், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் க்ராஸாக கர்வ் கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாட்டாக வச்சு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டா நம்மளுக்கு அவ்வளோதான் ஒர்க்கு முடிஞ்சு. இதை கட் பண்ணுறதா நம்மளோட நெக்ஸ்ட் வேலை. ஓகேங்களா? அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ அந்த கர்வில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எக்ஸஸாக இருக்க எல்லா பீசஸுமே எடுத்துருவோம். ஸோ எடுத்துட்டா இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். நீங்கள் இன்னும் உங்களுக்கு எதுவும் ப்ளவுஸ் பேட்டர்ன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த 15 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து 1 பை 1 அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட ஏகே ஃபேஷனில் வந்து ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு இன்னொரு ப்ளவுஸ் பேட்டர்னோட உங்களை பார்க்குறேன். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.